இதை செய்தேன் அதை செய்தேன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களால் பேச முடியுதா? ஆனாவுனா பிஜேபிக்காரனை போய் குத்தம் சொல்கிறது. வட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குதா பேசுறதுக்கு? நீனா பிரதமருக்கா நிற்கிற, ஸ்டேட் சீஃப் மினிஸ்டராக நின்று வச்சுருக்கிற, மறுபடியும் ஜெயிக்குது நிற்கிற. இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல நீங்கள் செய்த சாதனையை போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெம்பு திராணி, நீங்கள் சொன்ன வெக்கம் ரோசம் மானம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்களாக இருந்தால் நீங்கள் செய்த சாதனையை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் இடத்துல போய் கேளுங்க, ஓட்டு போடுங்க, நான் இவ்வளோ சாதனை படிச்சிருக்கேன்னு கேளுங்க பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய அரசியல். சும்மா இங்கே வந்துட்டு ஏவாவேல்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் வச்சு நாயுடு குரூப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இசை வேளாளர் குரூப்பை உருவாக்கி வச்சுக்கிறீங்க. அப்புறம் அந்த கேஎன் நேரு வந்துட்டு ரெட்டியார் குரூப்பு, தெலுங்கு ரெட்டியார் குரூப்பு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை பிடிங்கி அந்த அருந்ததியை தெலுங்கர்களுக்கு பிடிங்கி கொடுத்து வச்சுட்ட. இதான் நீங்கள் பண்ணியிருக்கிற சாதனை. வேறு என்ன சாதனை பண்ணியிருக்கிறீங்க? பல லட்சம் கோடி அமைக்க வச்சுங்கிறீங்க. இதான் நீங்கள் பண்ண சாதனை. தமிழர்களை அடித்து ஏமாற்றி பிடிங்கி வாயில் போட்டு புயக்கிறது உங்களுடைய வேலை. 80,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் குத்துச்சுன்னு சொன்னாங்க. அதை கூட நீ தமிழ்நாட்டுக்கு செய்ததா எதுவுமே இல்லையே. 5,000 ரூபா கொடுத்ததை வெக்கங்கட்ட மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. 5,000 ரூபா மக்களுக்கு கொடுத்து மக்களுக்கு போய் சென்றிய. ஒவ்வொரு சக்கரை ஆட்டை மேலே எத்தனை லட்சம் வாங்கியிருக்கீங்க இப்போ நீங்கள்? அதை போய் சொல்லுங்கள். ஒரு சக்கரை ஆட்டை மேலே இவ்வளோ கடன் வாங்கணும், நாங்கள் உங்களுக்கு நாங்கள் 5,000 பிச்சை போட்டுக்கிறோம், இது உங்கள் சாதனை. அதை போய் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. உங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கு மக்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பேசுறதுக்கு ஒரு அளவு வேணாவா? இஷ்டத்துக்கு பேச வேண்டானா? படித்த மக்கள் இருக்கிற காலம் வேறு. நீங்கள் எதோ ஒன்றும் குழப்பி விட்டுட்டு இங்கே தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் நீங்கள் சண்டை மூட்டி வரத்துக்கு பிளான் போட்டு வச்சுக்கிறீங்கன்றது கூட மக்கள்கிட்ட கசிஞ்சு போச்சு தெரியுமா? எங்கன்னா ஒரு வன்னியம் பறையன் அடிச்சுக்கிட்டோம், திமுக கட்சிக்காரன் அங்கங்கே தூக்கி போட்டு அடிப்பானுங்க. இங்கே நான் பார்த்துக்க இந்த முறை வன்னியனும் பறையனும் சேர்ந்து திமுக கட்சிக்காரங்களை எங்கே பார்த்தாலும் அடிப்பானுங்க. ஏன்னா நீங்கள் தான் முக்கிய காரணம். வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் சண்டை வந்துச்சுடானாவே திமுக கட்சிக்காரன் தான். அவனை தான் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. இந்த முறை அடிப்பாங்க. அடுத்து 31 எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. உங்கள் கட்சி இருக்கிற இடம் தெரியாது. நீங்கள் பிடிங்கி வச்சுக்கிற சொத்து மொத்தம் பிடுங்குவாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் ஒன்று